பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, சவுல் என்கிற அந்த ராஜாவாக்க போகிற அந்த மனுஷன் சாமுவேலை பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரவேல் கோத்திரத்திலே என்னுடைய கோத்திரம் மிகவும் சிறிய கோத்திரம், அதிலும் என்னுடைய குடும்பம் ரொம்ப சிறியது. என்னையா ஆண்டவர் ராஜாவாக ஏற்படுத்த போகிறார் அப்படின்னு அவர் கேட்குறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற கர்த்தரும், ஒன்றும் இல்லாத இடத்திலே எல்லாவற்றை உருவாக்குற கர்த்தரும், ஞானிகளை வெட்கப்படுத்துறதற்கு பைத்தியங்களை தெரிந்து கொள்ளுகிற கர்த்தரும் ரொம்ப லீஸ்ட், ரொம்ப கீழே இருக்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் ராஜாவாய் கர்த்தர் தெரிந்து கொண்டார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இதுக்கு முன்னாடி ராஜா இருந்ததில்லை. இதற்கு முன்பாக நியாயாதிபதிகள் தான் அவர்களை அரசாண்டார்கள். ஆனால் ஃபஸ்ட்டு ஆண்டவர் ஒரு ராஜாவை ஏற்படுத்துகிறார். அந்த ஃபஸ்ட்டு ராஜாவை ஆண்டவர் பெரிய கோடீஸ்வரன், ரொம்ப படித்தவங்க, பெரிய கோத்திரம் அப்படியெல்லாம் யோசிக்கல. இருக்கிறதுலையே ரொம்ப லோயஸ்ட் கோத்திரம், அதுலேயும் கீழே இருக்கிற குடும்பத்திலிருந்து ஒருத்தரை எடுத்து கர்த்தர் ராஜாவாய் கர்த்தர் மாற்றினார். நான் நம்புகிறேன், இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை, இன்றைக்கி நீங்கள் சிறுமையாக இருக்கலாம், இன்றைக்கி நீங்கள் சிறு கூட்டமாக இருக்கலாம். நீங்கள் இன்றைக்கி எல்லாருடைய முன்னாடி என் குடும்பம் தான் ஒன்றும் இல்லை, நான் தான் ஒன்றும் இல்லை, எனக்கு தான் படிப்பில்லை, எனக்கு தான் இந்த மாதிரி திறமைகள் இல்லை, அந்த மாதிரி எல்லாத்தையும் நிற்க வைக்கும்போது, உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் நிற்க வைக்கும்போது நீங்கள் லீஸ்ட்டாக இருக்கலாம். எல்லா பிள்ளைகளை நிற்க வைக்கும்போது உங்கள் பிள்ளைங்க ஒருவேளை குறைஞ்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய சித்தம் உங்கள் மேலே வரப்போகுது. நிச்சயமாய் அவங்க அத்தனை பேருக்கு முன்பாகவும் கர்த்தர் பெரிய சாட்சியாய் நிறுத்துவார். ஆமேன். ஆண்டவருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஞானத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 30வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14:30. இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமற் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பே அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ. ரொம்ப அழகான வசனம். நீங்கள் இன்னொரு டைம் கூட வாசிக்கிறேன் உங்களுக்காக. இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்கிறதற்கு திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ. அப்படின்னா இந்த வசனம் என்ன சொல்லப்படுதுன்னா, அப்படின்னா ஒருத்தர் வீடு கட்ட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி அதை முடிக்கிறதுக்கு தன்னால் முடிக்க முடியல அப்படின்னு மற்றவங்க அவமானப்படுத்தாதபடிக்கு அவன் என்ன பண்ணுவான்னா, முன்னாடியே உட்கார்ந்து செல்லும் செலவை, அப்படின்னா எவ்வளவு செலவாகுதுன்றத கணக்கு பார்க்க கடவான் அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாரு. அப்போது ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், ஒரு மனுஷன் ஒரு வீட்டை கட்டுனா அந்த வீட்டுக்கு என்ன செலவாகும், எவ்வளோ எஸ்டிமேட்டு, நம்ம இதை கட்ட முடியுமா முடியாதா, இப்போ ஆரம்பித்தா இதை துவங்கினா முடிக்க முடியுமா அப்படின்ற கணக்கு பார்க்கிறவரை தான் இந்த இடத்துல நல்ல மனுஷன், அவன்தான் ஞானம் உள்ளவன், அவன்தான் நீசருக்கு முன்னாடி நிற்க மாட்டான் அப்படின்றத குறித்து பைபிள் சொல்லுது. அப்போது இன்றைக்கு நான் சொல்ல வருகிற காரியம் என்னென்னா, ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் என்னென்னா, நம்ம நிறைய பேர் கணக்கே பார்க்குறதில்ல. எவ்வளோ வந்துச்சு கணக்கு பார்க்குறதில்ல, என்ன செலவு பண்ணோம் கணக்கு பார்க்குறதில்ல, இந்த மந்த் இது வாங்கலாமா கணக்கு பார்க்குறதில்ல. இந்த கணக்கு பார்க்காம வாங்குறவங்க, கணக்கு பார்க்காம செலவு பண்ணுறவங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு நாள் ஒன்று நம்ம நிறைய இழப்போம், இல்லை அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் பெரிய தோல்விகளை சந்திப்போம். பாருங்க, சிலர் இந்த கடன் வாங்கினா கூட பார்த்தீங்கன்னா அவங்க கணக்கே பார்க்க மாட்டாங்க. அப்படியே கிடைக்கிறதெல்லாம் வாங்கி 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 இங்கே கொடுக்குறாங்களா உடனே வாங்கிறது, அங்கே கொடுக்குறாங்களா உங்களை உடனே வாங்கிறது, இங்கே தேவையா, சரி நம்ம இவ்வளோ கடன் இருக்கோமே, இந்த கடனை நம்ம கட்டணுமே அப்படின்னு நம்ம யோசிக்க மாட்டோம். திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா நாலா பக்கத்திலிருந்தும் நெருக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கணக்கு பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். என்னன்னா இவ்வளோ வாங்கிட்டேனா, இவ்வளோ கடன்காரனாக இருக்கிறானா. அப்போது சிறிது சிறிதாய் பெருகிறது நமக்கு தெரியாமலே போயிடும். அதனால் இந்த ஞானத்திற்காக ஆண்டவருடைய பிள்ளைகள் தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க. எல்லா காரியத்துக்கும் அப்படி தான். எது நடந்தாலும் ஒரு காரே வாங்கணும்னா கூட அந்த கார் முதல்ல கணக்கு பார்க்கணும். நம்ம
டக்குன்னு வாங்கிடக்கூடாது. சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு செய்தியை கேட்ட உடனே ஆண்டவர் அவங்களோட பேசுகிறாருன்னு உடனே ஐயோ ஆண்டவர் பேசிட்டார் அவ்வளோதான் நாளைக்கே நான் வாங்கிடுவேன் அப்படின்னு வாங்க முடியாது. என்னென்னா கணக்கு பார்க்கணும். இதை எப்படி பண்ண முடியும், இந்த மாதம் செலவு வந்தால் நான் எப்படி பண்ணுவேன், நான் இதுக்கு பெட்ரோல் செலவு எப்படி பண்ணுவேன், கணக்கு பார்க்கணும். அப்போது ஒரு திருமணம் நடத்த போகிறோமா, இத்தனை 1000 பேருக்கு நம்ம பத்திரிகை கொடுத்து போகிறோமா, கண்டிப்பாக நம்ம கணக்கு பார்க்கணும். அப்போது நீங்கள் கணக்கு பார்க்காமல் இருப்பீர்களே ஆனால் பெரிய நஷ்டம் நமக்கு உண்டாகும். சிலருக்கு ரொம்ப அதிகமாக வர்றவங்க நிறைய பேர் அதை கணக்கு பார்க்க மாட்டாங்க. ஆனால் ஒரு நாள் அவங்களுக்கு பிரச்சனையாக மாறும். அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட ஒரு சிலர் தப்பிச்சிருவாங்க. ஆனால் நமக்கு நிறைய பேருக்கு வருகிறதே கொஞ்சம் அல்லவா, உங்களுக்கு இருக்கிறதே கொஞ்சம் அல்லவா, இந்த காரியத்தில் நம்ம கணக்கு பார்க்கல அப்படின்னா நஷ்டம். அதனால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே எல்லாத்துலேயும் நான் கணக்கு பார்க்கணும். இது ஆண்டவர் உங்களுக்கு செய்த அற்புதத்தை நீங்கள் பார்க்கறதுக்கும் அது வசதியாக இருக்கும். 2002 வருஷத்தில் நான் நியூ இயர் சர்வீஸில் உட்காந்து ஜெபம் பண்ணுறேன். அந்த வருஷம் பெரிய தேவை இருக்குது. ஆண்டவரே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு. அப்போ ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் ஒரு எண்ணம் கொடுக்குறாரு. ஒரு பக்கத்தில் என்னுடைய தேவைகளை எழுது, இன்னொரு பக்கத்தில் அது எப்போ நடந்துன்னு எழுது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்துச்சு. உடனே ஒரு டைரி எடுத்து என் தேவையெல்லாம் எழுதிட்டு பக்கத்து பேஜை நான் ஃப்ரீயாக விட்டேன். அந்த மாதிரி எல்லா பேஜிலையும் எழுதி ஃப்ரீயாக விட்டேன். அந்த இயர் முடிக்கும் போது அந்த டைரியை எடுத்து பார்த்தா என்னுடைய தேவை 99% அப்பா சந்திச்சதை நான் பார்த்தேன். அதில் கணக்கு போட்டு பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஐயோ ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொன்னேன். ஒன்றுமே இல்லை, ஆனால் ஆண்டவரே இவ்வளவு தேவைகளை நீங்கள் சந்திச்சிருக்கிறீங்களா. அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகளை கணக்கு பார்க்கறது, ஆண்டவர் உங்களை எவ்வளோ நடத்துகிறார் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இவ்வளவு நான் ஏன் இப்படி நஷ்டம் அடைகிறேன்ற உங்களுக்கு ஒரு எண்ணம் வரும். சிலர் நிறைய சம்பாதிக்கிறாங்க, ஆனால் இந்த கணக்கு பார்க்காததுனால அவங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு தெரியாதனால அவங்களால மிச்சம் எடுக்கவே முடியல. அப்போ நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஐயோ எதில் நம்ம தவற விடுறோம், எதை நம்ம இழக்கிறோம் அப்படின்னு சொல்லி உடனே நீங்கள் கிளியர் பண்ணுவீங்க. உங்களுடைய வருமானம் கையிலே நிற்கும். அதனால் இன்று கணக்கு பார்க்கக்கூடிய ஒரு ஞானத்தை ஏசப்பா உங்களுக்கு தருவாராக ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ராஜா, நாங்கள் நிறைய பேர் கணக்கு பார்க்குற அந்த ஞானத்தை எங்களுக்கு கொடுத்துருங்க ஆண்டவரே. இனி ஒவ்வொன்றுக்கும் பார்த்து கரெக்டாக உங்களுடைய நன்மையை நாங்கள் ருசிக்கிறதுக்கு உதவி செய்வீராக. கணக்கு பார்க்காம ஆண்டவரே சிக்கலிலே இருக்கிற இப்போ ஒரு பெரிய பிரச்சனையாக நிற்கிற பிள்ளைகள் யார் இந்த சத்தத்தை கேட்டாலும் அவர்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்பா. ஜெப குறிப்புகளை அனுப்புகிற பிள்ளைகளை பாருங்கப்பா. இன்னைக்கு பிரச்சனையில் இருக்கிற பிள்ளைகளை பாருங்க ஆண்டவரே. ஒரு விடுதலை அவர்களுக்கு நேராய் கடந்து போகட்டும். இந்த திருச்சபையை தாங்குகிற ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். இன்னைக்கு பிறந்த நாளை காண்கிற, திருமண நாளை காண்கிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். உங்கள் கிருபை கூடவே இருக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி மாலையில் சந்திப்போம். அகைன் வெள்ளிக்கிழமை நாளைக்கு நமக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்குது, கலந்து கொள்வோம். காட் பிளஸ் யூ. பிரைஸ் எல்லாம்.